Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து என்னோட friend travel பண்ண vlog. எங்க இருந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து வேளாங்கண்ணி. எந்த பஸ்னா நம்ம SCTC யோட BS6 லோவர் பர்த் இருக்கிற பஸ். சோ வண்டி ரூட் நம்பர் பாத்தீங்கன்னா 324 LB. என்ன ஸ்பெஷல்னா நமக்கு வந்துட்டு லோயர் சிங்கிள் வந்து சீட்ஸ் இல்லாம லோயர் பர்த் இருக்கும். அதுல 5 rows of berth இருக்கும். ரைட் சைடுல 2 seats, மேல வந்து உங்களுக்கு 2+1 மாடல்ல உங்களுக்கு பர்த் இருக்கும். ஸோ அந்த டைப் ஆஃப் பஸ்ஸஸ் SCTC BS6ல தான் இந்த மாதிரி லோயர் பர்த் கான்ஃபிகரேஷன் வச்சிருக்க பஸ்ஸஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து கொஞ்சம் லெஸ் நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பஸ்ஸை பற்றி சொல்லணும்னா பஸ் வந்து ஸ்கெடியூல்டு டிபார்ச்சர் டைம் வந்து 9:45 PM. ஆனால் வந்து ஆக்சுவல் டிபார்ச்சர் பார்த்தீங்கன்னா 10:17 PM தான் வண்டி கிளம்பியிருக்காங்க. ஏன்னா வண்டி வந்து வாட்டர் வாஷும் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வரதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னு வண்டி 30 minutes லேட்டாக கிளம்பியிருந்தாலும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் சூப்பரான டிரைவிங் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான். வண்டி 80 ஸ்பீட் லாக் BS6 எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கான்ஸ்டண்ட்டாக அந்த 75-80ங்கிற ஒரு ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி போயிருக்காங்க க்ரூஸு. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா திருவான்மியூருக்கு அப்புறமே வந்து நல்லா ஓவர்டேக்ஸ், மகாபலிபுரம் போகிறதுக்குள்ளேயே நல்ல ஓவர்டேக்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்படின்னா SCTC பஸ்ஸஸ், அப்புறம் ஒரு TNSTC பஸ்ஸஸ், அப்புறம் வினோத் ட்ராவல்ஸ்னு சொல்லிட்டு AC ஸ்லீப்பர், அது ப்ரைவேட் பஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஓவர்டேக்ஸ் இருந்துச்சு ரைட் அண்ட் லெஃப்ட்டில். இருக்கிற வரைக்கும் என் ஃப்ரெண்டு வீடியோ கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ டைமிங்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு 10:17 PM கோயம்பேடில் எடுத்து வண்டி கிண்டி கிராஸ் பண்ணும்போது 10:41 PMக்கு, அதுக்கப்புறம் திருவான்மியூரில் 11:03 PMக்கு கிராஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே பிக்கப்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வாட்டர் டேங்க் சோழிங்கநல்லூர் அங்கே வந்து 11:22 PMக்கு கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலிருந்து மகாபலிபுரம் போகிற ஸ்ட்ரெச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்டேக்ஸு அது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. யூஸ்வலாக இந்த ரூட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் டிப்போவும் சரி, பாண்டிச்சேரி டிப்போவும் சரி, SCTCயை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டீசெண்டான ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்மளுக்கு BS3 டைமில் இருந்தும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடிலேருந்துமே இந்த ரூட்டில் வந்துட்டு நம்ம SCTC ஓரளவுக்கு நம்பி ஏறலாம். ஸோ இது வந்து நாகப்பட்டினம் டிப்போ. ஸோ என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கேபின் இது பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வந்து கேபினில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தான். இந்த ரூட் நான் அதிகமாக ட்ராவல் பண்ணாத ரூட்டுங்கிறதுனால எனக்கு நிறைய பிளேசஸ் தெரியல. பட் எல்லாமே வந்து என் ஃப்ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தான். ஸோ கேபின் வந்து பார்த்திங்கன்னா கேபின் ரைடு வந்து சேம் அந்த ஒரு 80ங்கிற ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி வண்டி போயிட்டே இருந்துட்டு இருந்துச்சு. நான் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறதுனால வீடியோவோட ஸ்பீடை வந்து ×2 அந்த ஒரு ஸ்பீட் ரேஞ்சில் வச்சு நான் இது ப்ளே பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ அதுக்கு அடுத்த டைமிங்னு சொல்லி பார்க்கும்போது வண்டி மகாபலிபுரம் வந்து 11:54 PMக்கு ரீச் ஆகிருக்காங்க. மகாபலிபுரம்க்கு அப்புறம் மரக்காணமில் வந்து பிரேக் போட்டிருக்காங்க. அது டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் 1 மணிலேருந்து 1:15 அந்த டைம் வரைக்கும் பிரேக் போட்டிருக்காங்க. ஸோ வண்டிக்கு வந்து நெக்ஸ்ட்டு பாண்டிச்சேரி போக வேண்டியது இருக்குது. ஏன்னா வண்டி பாண்டிச்சேரிக்கும் கடலூர்லேயும் வந்து சீல் கண்டிப்பாக வாங்கணுன்ட்டு இருக்காங்க போல். மேபி நம்மளுக்கு வந்து இதை கம்மி பண்ணால் அப்படின்னா ரன்னிங் ஹார்ஸ் இன்னுமே கம்மியாகும். வண்டி ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கும்போது நம்மளுக்கு உள்ளே போய் சீல் போட்டுட்டு வரணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. மேபி வெளியிலேயே கூட அவங்க யாராச்சும் ஒரு இது பண்ணலாம், செக் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே சீல் வாங்காமல் கூட நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் எங்கே ட்ராப் பாயிண்ட் இருக்கோ அங்கே நம்ம சீல் பண்ணலாம். ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லயன் ட்ராவல்ஸ் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களை வந்துட்டு ஓவர்டேக் பண்ணுற மாதிரி ஷார்ட்ஸ் எதுவும் இல்லை. இதுக்கு அடுத்து ஒரு ட்ராவல் ஓவர்டேக் ஒன்று இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வண்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு 80ங்கிற ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரி உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour கிட்ட ஆகிட்டு இருந்துக்கு. என்னென்னா 1:43 போல் உள்ளே போயிட்டு வெளியில் திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது 2:17 AMக்கு தான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சீல் வைக்கிறது, அதுக்கப்புறம் டீசல் ஃபில் பண்ணியிருக்காங்க அங்கே, அப்புறம் ரோட் பிளாக் வேறு அங்கே இருந்திருக்கு போல். ஸோ அதனால் வந்து ஒரு 1/2 hour பாண்டிச்சேரியில் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து திருப்பி கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா 2:47 AM போல் க்ராஸ் பண்ணியிருக்காங்க சீல் வச்சுட்டு. நெக்ஸ்ட்டு சேம் ஸ்பீட் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. சில பேர் பயப்படுவாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறாங்களா அவனா
ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிலோமீட்டர் வைஸ்ன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னையிலேருந்து வேளாங்கண்ணி ஒரு 350 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். பட் ஆனால் ட்ராவல் டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹைவே மாதிரி இருக்காது, இந்த மாதிரி 2 லேன் ரோட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு ட்ராவல் டைம் ஜாஸ்தியாக இருக்கும். திடீர்னு எங்கே ரோட் பிளாக் ஆகுன்னு தெரியாது. அப்படிலாம் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு டைம் ஜாஸ்தி ஆயிரும். பட் என் ஃப்ரெண்டு போன டைமில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன தான் ரோட் பிளாக்லாம் இருந்துச்சுனாலும் வண்டி வந்து பக்காவாக 30 மினிட்ஸ் லேட்டாக எடுத்துமே ரன்னிங் டைம் வந்து ஓரளவுக்கு பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு ஸ்கெடியூல்டு ட்ராப் டைம் வந்து வேளாங்கண்ணி 6:45 AM அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. எத்தனை மணிக்கு ரீச் ஆனாங்கன்னு நீங்களே பார்ப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அதை வந்து பைபாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை பைபாஸ் பண்ணும்போது டைம் 3:25 AM. அதுக்கு அடுத்து வந்து காரைக்கால் போகும்போது டைம் பார்த்தா 5:12 AMலேருந்து ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக், பயோ பிரேக் மாதிரி எடுத்திருக்காங்க. திருப்பி சேம் ரைடு கண்டினியூ ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் காரைக்கால் வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வேளாங்கண்ணி கிட்ட வந்த மாதிரி தான். ஸோ இன்னுமே கொஞ்சம் வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஓவர்டேக் வீடியோ இருக்கும். வண்டியோட டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 348 rupees ப்ளஸ் டேக்ஸ். நம்மளுக்கு சீட் இருக்குது. பர்த்தோட ரேட் நான் செக் பண்ணல. ஸோ என் ஃப்ரெண்டு சீட்டில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து ஒரு வீக்கெண்ட் அந்த மாதிரி டைம் அப்படிங்கிறதுனால வண்டி நல்லா ஃபுல்லாகிடுச்சு. சென்னையிலே வண்டி ஃபுல்லாகிடுச்சு. ப்ளஸ் ட்ராப்பிங்குமே வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு இங்கே காரைக்கால் அந்த மாதிரி பிளேஸ் போனதுக்கப்புறம் தான் ட்ராப்ஸ் இருந்துச்சு. கம்மியாக தான் இருக்குது வண்டி, ஆள் கம்மியாக தான் இருக்காங்க. சிதம்பரம் பண்ணி க்ளோசிங் போவான். ஆனால் நல்ல சத்தம் தான் கிடையாது. அது ஆடு போகும், நம்ம தான் பார்த்து போகணும். ஏனசிலாம் பார்க்க மாட்டாங்க, போட்டு திரும்பி சுற்றுவாங்க வண்டி அப்படியே போட்டு. இது வந்து ஒரு சின்ன சேசிங் வீடியோ. என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசியோட கும்பகோணம் கார்ப்பரேஷன் வண்டி. யூஸ்வலாக வந்து கும்பகோணம் கார்ப்பரேஷன் வண்டி வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுமே ஒரு டீசெண்டான ஸ்பீடு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த வண்டியுமே வந்து அந்த 80ல் போய் தான் அவங்கள ஓவர்டேக் பண்ண முடிஞ்சிச்சு. நல்ல ஒரு சேசிங் வீடியோ இது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் நினைக்கிறேன் மார்க்கெட் மார்க்கமா எந்த நிற்குது அது 299 வேறு வராங்க நினைக்கிறேன் 99. ஆமாம் ஆமாம். இந்த ஒரு ஓவர்டேக் வீடியோவுமே வந்து ஒரு சூப்பரான ஓவர்டேக்கு. எந்த பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ரதிமினா ட்ராவல்ஸு. இந்த ரூட்டில் வந்துட்டு மோஸ்ட்லி நம்மளுக்கு ஆம்னியாக இருக்கட்டும், கவர்மெண்ட் பஸ்ஸஸாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு சேம் ஸ்பீடாக மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப ஹை ஸ்பீடு போகிற மாதிரி அளவுக்கான ரோட்ஸுக்கு வந்து இப்போ தான் வந்து ரோட் ஒர்க் நிறைய கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கு. இன்னுமே சில இடத்துலலாம் ரோட் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பைபாஸ் தான். பட் மோஸ்ட்லி அந்த ஒரு 80 ரோட் ஸ்பீட் தான் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ இது சூப்பரான ஓவர்டேக் ஒன்று.
இதுதான் காரைக்கால் தாண்டி அந்த ஒரு 5 minutes போட்ட பயோ பிரேக்கு. டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5:15 5:20 அந்த மாதிரி டைமில் இதாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் வந்து 5:45 AM ரீச் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி ஃபைனலாக என் ஃப்ரெண்ட் வந்து ட்ராப் ஆஃப் ஆகும்போது டைம் வந்து 6:12 AM அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ட்ராவல் டைம் வந்து 7 hours 55 minutes. நம்மளுக்கு அங்கே 10:17 எடுத்து இங்கே 6:12 AM ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் அரைவல் டைம் வந்து நம்மளுக்கு ஆன்லைனில் போட்டிருக்கிறது 6:45 AM அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 30 minutes முன்னாடியே நம்மளை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல ரன்னிங் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பஸ் நம்மளுக்கு பெங்களூர்லேருந்து வந்த பஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த பஸ் ஒன்று இந்த சிங்கிள் ரோட்டில் போயிட்டுருப்பாங்க. ஸோ வண்டியோட மேக்ஸ் ஸ்பீடு 80 ஆஸ் பர் த ஸ்பீட் லாக்கு. அதனால் வண்டி வந்து 80க்கு மேலே போகலை. மேக்ஸிமம் வந்து 75 to 80 ஸ்பீடை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. க்ரூஸுமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அப்படின்னாங்க 2 பிரதர்ஸு. அவங்க 2 பேருமே வந்து கேபின் ஜர்னிக்கும் பெர்மிஷன் கொடுத்துட்டு நல்லா ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு வந்திருக்காங்க. என் ஃப்ரெண்டு வந்து சூப்பராக ஜர்னி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சென்னையிலேருந்து வேளாங்கண்ணி இந்த ட்ராவலு கேபின்லேயும் சரி ப்ளஸ் உள்ளுக்குள்ளேருந்துமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஒரு குட் ரன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சீக்கிரமாகவே பார்க்கலாம். டேக் கேர். பை பாய்.